அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலை தொகுத்து வழங்கி வரேன். நான் தொகுத்து வழங்கும் இந்த தொகுப்பில் மோட்டிவேஷனல் நிறையா இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் நிறையா இருக்கும். இப்போ ஒரு மனிதன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அறிவு மிக மிக அவசியம். அதனால் போட்டித் தேர்வில் நம்ம பங்கேற்கணும்னா நம்மளுடைய பொது அறிவு நிறைய வளர்த்துக்கணும். 360 டிகிரிலையும் எல்லா கோணத்துலேயும் நம்ம படிக்கிறத ஹேபிட்டாக வச்சுக்கணும். இப்போ கைடு வாங்கி மட்டும்தான் படிக்கணும் அப்படின்றது இல்லை. ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் நியூஸ் கேட்கலாம், இல்லை டெய்லியுமே செய்தித்தாளை வாசிக்கிற பழக்கத்தை வைத்து கொள்ளலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் அஃபேர்ஸு தானாகவே வந்துடும். கைடு படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு மைனஸ் என்னன்னா, கைடு படிக்கும்போது அதில் உள்ள பிரிண்டடு பொது அறிவு தான் இருக்கும். ஆனால் நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கவர் ஆகும். நடப்பு நிகழ்வுகள், அதாவது உலகத்தில் உலக அளவில், இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகளை அதில் செய்தியாக போடுவாங்க. அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பொது அறிவுங்கிறது செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கத்தையும் ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி கேட்குற பழக்கத்தையும் வச்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும். ஈஸியாக நம்ம மற்றவங்களோட ஈஸியாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ணலாம். அப்புறம் பொது அறிவு மட்டும்தான் வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா, அடுத்தது மோட்டிவேஷனல். யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில். அதனால் வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த சாதனையாளருடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்க கடந்த அந்த கரடு முரடான பாதைகள், அவங்க யாருமே எல்லா அச்சீவர்ஸுமே எல்லா துறையில் இருக்கிற எல்லாருமே எடுத்த உடனே அந்த ஃபீல்டுக்கு போகலை. இப்போ சமீபத்தில் மதராசி அப்படிங்கிற ஒரு திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழாவுக்கு போகும்போது அப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, 7ஆம் அறிவு திரைப்படத்தின் பொழுது அந்த திரைப்படத்தின் இதுக்காக காம்பேரிங்காக என்னை கூப்பிட்டாங்க, அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த 7ஆம் அறிவு திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, அந்த காம்பேரிங் கிடைச்சிருந்தா நான் ஈஸியாக சினிமாவில் வந்திருக்கலாம். அந்த வாய்ப்பு எனக்கு பறி போச்சு. இருந்தாலும் ஒரு 15 வருட போராட்டங்களுக்கு பிறகு அவருடைய இயக்குனர், அதாவது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலே அவரே இப்போ ஹீரோவாக நடிக்கிறாரு. அதனால் பயிற்சி, விடாமுயற்சி ஒரு மனிதனை, அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். இந்த மாதிரி நம்மளுடைய பழக்கத்தை, வழக்கத்தை, பயிற்சியை, முயற்சியை மேற்கொண்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நினைக்கிறத, அதாவது நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னாரு வீரத்துறவி விவேகானந்தர். அதனால் இப்போ அந்த நிகழ்வு நான் எதுக்காக சொல்கிறேன்னா, முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதனால் முயற்சியை நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருங்க. இப்போ வாழ்வில் சாதித்த சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க அந்த கடினமான தருணங்களை எப்படி கடந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தோல்விகள், தொல்லைகள், சரிவுகள், இகழ்ச்சிகள் இதெல்லாம் வரும்போது, நெகட்டிவாக வரும்போது நம்ம பாசிட்டிவாக நினைக்க தோணும். அதனால் நம்மளும் அந்த தற்கொலை எண்ணத்தை தவிர்த்துருவோம். நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. தற்கொலை செய்வதற்கான முதல் காரணம் என்னன்னா தன்னம்பிக்கை இல்லாதது தான். அதனால் பிறருடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் வராது, நெகட்டிவ் தாட்ஸே வராது, பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் வரும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பயனுள்ள பதிவு எதை பற்றி அப்படின்னா, என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆகஸ்ட் 30ஆம் தேதியான இன்று என்எஸ்கே என்று அழைக்கப்படும் என்எஸ் கலைவாணர் அவருடைய நினைவு தினம். எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் சின்ன வயசில் படிக்கும்போது 8வது பாட புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு எடுத்த உடனே ஜெயிக்கணும், தோல்வி, அதாவது தோல்வி தான் வெற்றிக்கு அடிப்படைங்கிறது தெரியாமல் தோல்வி வரும்போது துவண்டு போயிடுறாங்க. வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் பார்க்கும்போது அதை கையாள தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. அதனால் என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் கடந்து வந்த அந்த கடினமான பாதையை பற்றி இந்த பயனுள்ள பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020ஆம் ஆண்டில்
தெற்கு பகுதிக்கு நான் சுற்றுலா போயிருந்தேன், அதாவது சவுத் சைடு. அப்போ வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு சவுத் சைடில் உள்ள எல்லாத்துக்குமே போனோம். அப்போ வந்து இதில் கன்னியாகுமரியில் என்ன சொல்லும்போது சன்ரைஸ் சன்செட் மிக அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கே விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபம் இதெல்லாம் பார்த்துட்டு நாகர்கோயிலில் வந்து தங்கியிருந்தோம் ஒரு நாள் நைட்டு. இப்போ தமிழ்நாட்டில் 2 மாவட்டத்துக்கு மட்டும் தலைநகர் வேறு பேர் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டங்களில் இந்த 2 டிஸ்ட்ரிக்டை தவிர மீதி எல்லா டிஸ்ட்ரிக்குமே கேபிட்டல் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதுதான் கேபிட்டல். இப்போ எக்ஸாம்பிள் சேலம் டிஸ்ட்ரிக்ட்னா சேலம் தான் கேபிட்டல், நாமக்கல்னா நாமக்கல் தான் கேபிட்டல். அந்த மாதிரி எல்லா இதுக்குமே திருச்சினா திருச்சி, மதுரைனா மதுரை, திண்டுக்கல்னா திண்டுக்கல், தஞ்சாவூர்னா தஞ்சாவூர், இப்படி தான் கேபிட்டல். பட்டு இந்த 2 டிஸ்ட்ரிக் மட்டும் கேபிட்டல் மாறுது. ஒன்று வந்து கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கேபிட்டல் வந்து கன்னியாகுமரி கிடையாது, அதனுடைய தலைநகரம். கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தலைநகரம் வந்து நாகர்கோயில். அதே மாதிரி உதகமண்டலம், நீலகிரி மாவட்டத்துடைய தலைநகர் வந்து உதகமண்டலம், ஊட்டி. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தலைநகர் மாறும். இது ஒரு பொது அறிவு, இதை தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக சுற்றுலான்னு போகும்போது நம்ம கோயிலுக்கு போகிறது இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கன்னியாகுமரினே வச்சுக்கலாமே. இப்போ கன்னியாகுமரி போகும்போது அங்கே இருக்கிற அணைகள், ஆறுகள், புகழ்பெற்ற இடங்கள், இப்போ மாத்தூர் தொட்டிப்பாலம், திருப்பரப்பு அருவி, இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்கே இருக்கிற அணைகள் என்னென்ன அணைகள் இருக்குது? மணிமுத்தாறு அணை அந்த தெற்கு பகுதியில் இருக்குது. அதே மாதிரி நிறைய வரலாற்று புகழ்பெற்ற இடங்கள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் கன்னியாகுமரி நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, அப்புறம் காந்தி மண்டபம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்குன்னா பொதுவாக படித்து தெரிஞ்சுக்கிறது ஒன்று, காட்சி வழி தெரிஞ்சுக்கிறது ஒன்று. நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ சர்க்கரை இனிக்கும் அப்படின்னா இனிக்கிறது தான் செய்யும். அது வந்து பேப்பரில் படித்தா தெரியுமா? அதை சர்க்கரை எடுத்து வாயில் போட்டால் தான் இனிக்கிறது. அதை நம்ம சுவைக்கும் போது தான் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர முடியும். அதனால் நம்ம கன்னியாகுமரி இப்போ டிஸ்ட்ரிக்ட் போனோம்னா திருவள்ளுவர் சிலை யாரால் கட்டப்பட்டது, கணபதி ஸ்தபதி எந்த ஆண்டு, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது, அதே மாதிரி காந்தி மண்டபம் எப்போ கட்டினாங்க, விவேகானந்தர் பாறை எப்போ கட்டினாங்க, ஏன் அங்கே விவேகானந்தர் பாறை கட்டினாங்க, அதெல்லாம் நம்ம ஏன் எதற்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ விவேகானந்தர் பாறை பொறுத்த வரைக்கும் விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கும்போது அந்த பாறையில் நீந்தி போய் இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு 100 மீட்டர் நீந்தி போய் தான் அந்த பாறையில் உட்காந்து அவர் தவம் இருந்தார். அதனால் அது வந்து முடியாது, அங்கெல்லாம் போக முடியாது, அலை பெருசாக இருக்குது அப்படின்னு அவரை நெகட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பாசிட்டிவாக அவர் நீந்தி போய் அந்த பாறையில் தியானம் பண்ணார். அதனால தான் அந்த நினைவை போற்றும் வகையில் அந்த இடத்துல விவேகானந்தர் பாறை கட்டினாங்க. இதெல்லாம் வரலாறு. பொதுவாக கலைவாணர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிரிப்போடு சிந்தனையை நமக்கு வழங்கினார். எப்படி வந்து ஒரு மாத்திரை தரும்போது கேப்சூல் மாத்திரைலாம் இனிப்பாக இருக்கும் மேலே, ஆனால் உள்ளே வந்து கேப்சூல் உள்ளே இருக்கிறது கசப்பாக இருக்கும், மருந்து. அந்த மாதிரி நகைச்சுவையோடு சிந்தனை, சிரிப்போடு சிந்தனையை தூண்டியவர் NSK அவர்கள். அதனால் கலைவாணர் அப்படின்னாவே சிரிப்புக்கு பெயர் பெற்றவர். அதனால் இப்போ மக்கள் திலகம் MGR நடித்த உலகம் சுற்று வாலிபன் அப்படிங்கிற திரைப்படத்தில் கவிஞர் புலமைப்பித்தன் சிரிப்பை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே வரும். சிரிப்புக்காக சொல்கிறேன். சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இதில் நல்ல ஆழ்ந்த கருத்து இருக்குது. 2 லைன் தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு லைன் வந்து சிரித்து வாழ வேண்டும், அது ஒரு மீனிங்கு, ஹாப்பியாக இருக்கணும். பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதேன்னா நம்ம வாழ்க்கை வந்து பிறர் பார்த்து நம்மளை இகழ்ச்சிப்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் மீனிங். அடுத்தது ரிக்ஷாக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு பாட்டு இருக்குது சிரிப்பை பற்றி. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு அப்படின்னு. அது மாதிரி நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார், அழுபவர் யார் தெரியும் அப்போது.
அதே பாட்டில் வரணும் பின்னாடி, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறேறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதின்னு வரும். மனிதன் எனும் போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்று நேர்மை என்று எழுதி வைப்பார் ஏட்டிலேன்னு வரும். அதாவது சிரிப்பின் அவசியத்தை, சிரிப்போட அநாகரிகத்தை, சிரிப்போட ஆழத்தை, சிரிப்போட அர்த்தத்தை இந்த திரைப்பட பாடல் வாயிலாக நமக்கு உணர்த்தியிருப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா ஐயன் திருவள்ளுவர் கூட சிரிப்பை பற்றி சொல்கிறார். என்னன்னா, இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அக்தோப்பதில் அப்படின்றார். அதாவது அதை எளிமைப்படுத்தினார். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறத கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ராஜபாட்டு ரங்கத்துறை அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு எளிமைப்படுத்தியிருப்பார். இடுக்கண் வருங்கால் நகுங்கிறத துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, இதை வள்ளுவர் சொல்லி வச்சார் சரிங்க அப்படின்னு அதில் எழுதியிருப்பார். இப்போ சிரிப்புன்னு பார்க்கும்போது சிரிப்பு அப்படிங்கிற அந்த பண்பு வேறு எந்த உயிரினத்திற்கும் இல்லாத பண்பு. மனிதன் தான் சிரிக்கிற குணம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் மனிதனுக்கே உரித்தான ஒரு சிறப்பான செயல் தான் சிரிப்பு. இது ஒரு அன்பின் ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடு தான். ஒருத்தர் சிரிக்கிறாருன்னா அவர் ஒரு ஆனந்தமான வேலைகளை மட்டும்தான் சிரிப்பாங்க. துன்பமான வேலையில் யாருமே சிரிக்க மாட்டாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, துன்பம் வந்தாலும் நீங்கள் சிரிங்க அப்படிங்கிறாரு. அதனால் சிரிப்பால் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ சிரிக்கும்போது நம்ம மனது இலகுவாது, உடல் வலிமையாகுது, புத்துணர்வோடு மனசு இருக்குது. இப்போ புத்துணர்வோடு மனசு இருக்கும்போது நம்ம உடல் அவயங்கள் உறுப்புகள் சீராக இயங்குது. அதனால் சிரிப்பு, நம்ம சிரிக்கும்போது நம்ம பல நோய்கள் நமக்கு வராமல் தடுக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம சிரிக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கிற 300 தசைகள் அசைவு ஏற்படுதான். சிரிக்கும்போது உடலிலும் மனதிலும் உள்ள அழுத்தங்கள் குறையுது, கவலைகள் மறையுது அப்படின்னு ஆய்வு சொல்லுது. சிரிக்கும்போது முகத்தில் உள்ள தசைகளும் நெஞ்சு தசைகளும் அசைகிறதுனால உடல் ஆரோக்கியம் தானாக பன்மடங்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிரிக்கும்போது ஆழமாக நம்ம மூச்சு இழுத்து விடுறதுனால ஆக்சிஜன் சப்ளை, மனித உடலில் ஆக்சிஜன் சப்ளை நிறைய ஆகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அப்படின்றாங்க. அதனால் சிரிப்பால் இவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க. சிரிப்புங்கிறது ஒரு ஆனந்தத்தின் வெளிப்பாடு. அதனால் நம்ம சிரித்து மகிழ்ந்து, அதாவது மகிழ்வித்து மகிழணும். சிரிப்பு என்பது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சிரிப்பில் கூட பல வகைகள் இருக்குது. இப்போ அந்த சிரிப்பு என்னென்னா, அசட்டு சிரிப்பும்பாங்க, ஆணவ சிரிப்பும்பாங்க, ஏளன சிரிப்பும்பாங்க, நையாண்டி சிரிப்பும்பாங்க, புன் சிரிப்பும்பாங்க. இது மாதிரி சிரிப்பின் வகைகள் பல வகைகள் இருக்குது. இப்போ இன்றைய பயனுள்ள பதிவாக என்எஸ்கே அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ சிரிப்பால் நமது சிந்தையை தூண்டி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக முற்போக்கு கருத்துக்களை கூறி ஈகை குணத்தால் இந்த சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பாடுபட்ட ஒரு அற்புதமான கலைஞர் தான் என்எஸ்கே அவர்கள். என்எஸ்கே அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்றொன்னா நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக என்எஸ்கே அவர்கள் ஒரு சிரிப்பு மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் நகைச்சுவையோடு மட்டும் வந்துட்டு போகாமல் நல்ல சமூக மேன்மைக்கான கருத்துக்களை அவர் சிரிப்போடு சிந்தனையோடு சொல்லியிருப்பார். குறிப்பாக ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய படத்தில் துணிந்து தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பார். இப்போ நந்தனார் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற இதை காட்சிப்படுத்தியிருப்பார். அந்த வகையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சிரிப்போடு சிந்தனையோடு தந்தவர் என்எஸ்கே அவர்கள். என்எஸ்கே அவர்கள் பிறந்தது எப்போ அப்படின்னா 1908ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி நாகர்கோயிலுக்கு அருகே உள்ள ஒழுகினச்சேரி அப்படிங்கிற இடத்துல கிராமத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் சுடலையாண்டி, அவங்க தாயார் பெயர் இசக்கி அம்மாள். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார்.
அவருடைய என்எஸ்கே அவருடைய சினிமா பயணம் எப்படி அப்படின்னா, இப்போல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு நேராக இல்லை அனுபவம் இல்லாமல் சினிமா துறைக்கு வந்துடுறாங்க. ஆனால் என்எஸ்கே காலத்தில் பழைய நடிகர்கள் எல்லாமே நாடகத்தில் நடித்து நாடகத்திலிருந்து தான் திரைப்படத்துறைக்கு வந்தாங்க. என்எஸ்கே ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், நம்பியார் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், அன்றைய காலகட்ட நடிகர்கள் எல்லாமே நாடகத்திலிருந்து தான் சினிமா துறைக்கு வந்தாங்க. இப்போ என்எஸ்கே அவர்கள் சின்ன வயசுலேயே வந்து நாடக குழுவில் இணைந்தார். திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பாக நாடகத்தில் இருந்தார். என்எஸ்கே அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் எது அப்படின்னா சதி லீலாவதி. இந்த சதி லீலாவதி திரைப்படம் என்எஸ்கே அவர்களுக்கு மட்டும் முதல் படம் அல்ல, எம்ஜிஆர் அவர்களுக்கு, தங்கவேலு அவர்களுக்கு, இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த சதி லீலாவதி திரைப்படமானது முதல் திரைப்படமாக அமைஞ்சது. எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்கள் இயக்கிய சதி லீலாவதி திரைப்படம் தான் எம்ஜிஆருக்கும் முதல் படம், என்எஸ்கே, தங்கவேலு இவங்களுக்கெல்லாம் முதல் திரைப்படம். என்எஸ்கே அவர்கள் முதல் நடித்த திரைப்படம் சதி லீலாவதி இருந்தாலும் மேனகா அப்படிங்கிற திரைப்படம் தான் முதல்ல வெளிவந்தது. பெரும்பாலும் சொந்தமாக நகைச்சுவை வசனங்களை எழுதி அதை நாடகத்திலையும் திரைப்படத்திலையும் பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்எஸ்கே. அதனால் குறுகிய காலத்தில் 150 படங்களுக்கு மேல் அவர் நடிச்சிருக்கிறாரு. நகைச்சுவையில் ஒரு புதிய புரட்சியை, மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் என்எஸ்கே. என்எஸ்கே அவருடைய இளமை காலம் வறுமையில் தான் போச்சு. இளமை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. கடினமான சூழ்நிலைகளை சந்தித்துக்கிறாரு. எப்படின்னா, காலையில் வந்து டென்னிஸ் விளையாட இடத்துல போய் அந்த பந்து அடிக்கும்போது அந்த பந்து எங்கேயாவது போய் விழுந்துடும் இல்லையா, அந்த பந்தை கொண்டு வந்து பொறுக்கிட்டு வந்து போடுற வேலை அவர். காலையில் டென்னிஸ் பந்து பொறுக்கிட்டு வந்து போடுற வேலை, ஓடி போய் சின்ன வயசில் அந்த வேலையை செஞ்சுட்டு பகலில் என்ன பண்ணுவாங்கன்னா மளிகை கடையில் போய் பொட்டலம் கட்டுற வேலை. அதை முடிச்சுட்டு நைட்டில் என்ன பண்ணுவாரா, நாடகம் நடக்கிற இடத்துல போய் சோடா தர வேலை. இது மாதிரி காலையில் டென்னிஸ் பந்து பொறுக்கிற வேலை, பகலில் வந்து மளிகை கடை பொட்டலம் கட்டுற வேலை, நைட்டில் வந்து நடத்துகிற இடத்துல சோடா விற்கிற வேலை, முறுக்கு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கேண்டீன் வெளியே இருக்குது, நம்ம வந்து வெளியில் போய் வாங்கிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சீட்டுக்கே வந்து கூடையில் வந்து முறுக்கு, மிச்சரு, முட்டை போண்டா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து மாறி போச்சு. இப்போ அந்த மாதிரி என்எஸ்கே அவர்கள் வந்து நாடகம் நடக்கும்போது அந்த டைமில் போய் சோடா கொடுத்துக்கிறாரு. இப்படி நிறைய வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்னு பட்டுக்கோட்டை அவர்களுடைய வரிகளை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாரு என்எஸ்கே. நகைச்சுவை நடிகர்களுக்கென்று ஒரு தனி ட்ராக்கை உருவாக்குனது என்எஸ்கே. தனி ட்ராக்குனா படம் ஒரு பக்கம் போகும், நகைச்சுவை காட்சி செக்மெண்ட்டாக வரும். அந்த பாணியை கொண்டு வந்தது என்எஸ்கே அவர்கள். நகைச்சுவை ட்ராக். பூக்கடைக்கு எப்படி விளம்பரம் தேவையில்லையோ அதே மாதிரி தான் என்எஸ்கே அவர்களுடைய புகழுக்கும் தேவையில்லை. இருந்தாலும் என்எஸ்கே அவர்கள் வள்ளலாக திகழ்ந்தார். நிறைய சம்பவங்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இப்போ ஒரு சமயம் திரைப்படம் எடுப்பதற்கு பூனா, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனாக்கு போகும்போது, அப்போ தன்னுடைய கையில் இருந்த ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுக்காதனால இந்த திரைப்படக்குழு மட்டும் பூனாக்கு போய் இருக்கும்போது கூட இருந்த சக நடிகர்களெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கூட பயணித்த மதுரம் அந்த அம்மையாருடைய நகைகளை கேட்டு வாங்கி அதை விற்பனை செஞ்சு அந்த பணத்திலிருந்து அந்த ப்ரொடியூசர் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அவர் போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கு அந்த டைம் வரைக்கும் அந்த 10 நாள் சக கலைஞர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு மதுரம் அவர்களுடைய நகையை கேட்டு வாங்கி அதன் மூலயமா பல பேருடைய பசியை இவர் தீர்த்து வச்சுக்கிறார் என்எஸ்கே அவர்கள். அந்த டைமில் தான் என்எஸ்கே அவர்களுக்கும் மதுரம் அம்மையாருக்கும் காதல் திருமணம் நடைபெற்றுச்சு. அவர் வந்து முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணத்தை செஞ்சுக்கிட்டார் என்எஸ்கே. அதையும் ஒரு நகைச்சுவை தான் சொல்கிறாரு. அவன் 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ண சொல்கிறான், நான் ஒரே ஒரு பொய் தானே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லிக்கிறாரு. அப்புறம் ஒரு சமயம் திருடன் ஒரு டைம் வீட்டுக்கு வரும்போது அவனை கூப்பிட்டு அவனுக்கு சோறு போடு அப்படின்னு சொல்லி அந்த
திருடனுக்கு சோறு போட்டு அவருடைய மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறார். அதிலிருந்து அவர் வந்து அந்த திருடன் வந்து திருடுறது இல்லைங்கிறது வரலாறு. ஒரு மனிதனை எப்படி அன்பால் திருத்திருக்கிறார் பாருங்கள். அது ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்குது. என்எஸ்கே அவர்கள் திரைப்படத்தில் மட்டும்தான் நகைச்சுவையாக பேசுவார்னு இல்லை, ஒரு டைமு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக இவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறார். பிரச்சாரம் அண்ணா சார்பாக வேட்பாளரை அறிமுகம் செய்து அவருக்கு ஓட்டு சேகரிக்க என்எஸ்கே அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே போனோடனே மேடையில் ரொம்ப நேரம் வந்து என்எஸ்கே பேசிட்டு இருக்கிறாரு. யாரை பற்றி? எதிர் வேட்பாளரை பற்றி. அவர் யாருன்னா ஒரு டாக்டர். இந்த டாக்டர் நல்லவர், வல்லவர், நல்ல நோயாளிகளை பணிவோடு நல்லா பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்னடா இவர் அண்ணாவுக்கு பேசுவார்னு பார்த்தா எதிர் வேட்பாளரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு சொன்னாராம். இப்படிப்பட்ட நல்ல டாக்டரை நீங்கள் தேர்தலில் ஜெயிக்க வச்சா அவர் வெளியில் போயிடுவார், சட்டசபைக்கு போயிடுவார். அப்போ உங்கள் டாக்டரு இங்கேயே இருக்கணும்னா அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தன்னுடைய நகைச்சுவை பாணியில் அந்த மேடையில் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு டைமு என்எஸ்கே அவர்கள் நடிகவேல் எம்ஆர் ராதாவுக்கு வந்து ஒரு படம் வாய்ப்புக்கு எடுக்கும்போது பட வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லி எம்ஆர் ராதா வந்து துப்பாக்கி வச்சுருந்தாருன்னு கேள்விப்பட்டு என்எஸ்கே வந்து எம்ஆர் ராதாவை தேடி போகிறாரு. அப்போ ஒரு காரணத்தை சொல்கிறாரு நடிகவேல் எம்ஆர் ராதா கிட்ட. என்ன காரணம்னா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு நடிகர், உங்களை வந்து நான் அப்படி இரு இப்படி இரு, அந்த காட்சி இப்படி நடி அப்படி நடின்னு ஒரு நடிகர் நடிப்புக்கு பெயர் பெற்ற உங்களை நான் வேலை வாங்கக்கூடாது, அதனால் நான் அந்த படத்தில் உங்களை போடல அப்படின்னு சொல்லி நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களுடைய திறமையை இவர் மெச்சி இருக்கிறாரு. அதை பார்த்து எம்ஆர் ராதா வந்து அந்த துப்பாக்கி என்எஸ்கே கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன சுடு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக இது சொல்கிறாங்க. அதே மாதிரி என்எஸ்கே அவர்கள் வள்ளல் தன்மை மிக்கவர். எம்ஜிஆர் அவர்கள் வள்ளலாக திகழ்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் என்எஸ்கே. எம்ஜிஆரோட குருநாதர் என்றே சொல்லலாம். எப்படி மகாத்மா காந்திக்கு அரசியல் குருநாதர் கோபாலகிருஷ்ண கோகலேவை, அதே மாதிரி எம்ஜிஆர் வள்ளல் தன்மையோடு திகழ்வதற்கு குருவாக இருந்தவர் என்எஸ்கே. ஒரு டைமு ஹனுமந்த ராவ் அப்படிங்கிற ஒரு வருமானத்துறை அதிகாரி என்எஸ்கே அவர்களுடைய வீட்டில் சோதனை போடுறதுக்காக போகிறாரு. அந்த நோட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது எல்லா இடமும் தர்மம் தர்மம் தர்மம்னு லெஜரில் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ என்னடா இது மாதிரி தர்மம் தர்மம்னு எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ஹனுமந்தராவ் அதிகாரி, வருமானத்துறை அதிகாரி வந்து இதை என்னன்னு தெரிஞ்சுக்காக ஒரு டைமு சாதாரண உடையில் ஒரு பொதுமக்கள் மாதிரி போய் உதவி செஞ்சு கேட்டிருக்கிறார். என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வருதுங்க, ஏதாவது உதவி செய்யணும்னு என்எஸ்கே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து உங்கள் மகள் திருமணத்தை இதுக்கு வச்சு கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. அப்போ அந்த ஹனுமந்தராவ் அப்படிங்கிற வருமானத்துறை அதிகாரி என்ன பண்ணிக்கிறாரு, உங்கள் பேர் கிருஷ்ணன் இல்லை கர்ணன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தாராம். பாருங்களேன், எதிரியும் வாழ்த்துற அளவுக்கு. அதாவது வருமானத்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவருடைய வள்ளல் தன்மையை பார்த்து நீங்கள் கிருஷ்ணர் அல்ல கர்ணன் அப்படின்னு புகழ்ந்துக்கிறார். இதெல்லாம் ஒரு முக்கிய சம்பவம் என்எஸ்கே வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு டைம் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன், வெண்தாடி வேந்தர், சினிமாக்காரங்களால் தான் இந்த சமூகம் கெட்டுப்போச்சு, சினிமாவால் தான் இந்த சமூகம் பால்படுது அப்படின்னு சொல்லி மேடையில் சுட்டி காட்டும்போது அப்போ அதை கேள்விப்பட்ட என்எஸ்கே அவர்கள், அவர் சொல்கிறது உண்மைதானே, நம்ம வந்து காசு வாங்கிட்டு நம்ம நடிக்கிறோம், ஆனால் மக்கள் வந்து இதை பார்த்து கெட்டு போகிறாங்கிறது உண்மைதானே அப்படின்னு சொல்லி என்எஸ்கே அவர்கள் அதை ஒத்துக்கிட்டார். தந்தை பெரியாருடைய கருத்தை ஆமோதித்தார். அதனால் இதை கேள்விப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியானாராம். அது மட்டும் இல்லை, என்எஸ்கே அவர்களும் தன்னுடைய படத்தில் நகைச்சுவை காட்சிகளில் ஏற்றத்தாழ்வு, சமூக ஏற்றத்தாழ்வுகளை, ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை நகைச்சுவையோடு சொல்லும்போது தந்தை பெரியார் வந்து என்எஸ்கேவை பாராட்டிக்கிறார். என்னன்னா, நான் வந்து முற்போக்கு கருத்துக்களை சொல்லும்போது என்னை வந்து அழுகிய முட்டையும் தக்காளியை கொண்டு நாற்காலியை கொண்டு செருப்பு கொண்டு அடிக்கிறாங்க, வீசுகிறாங்க. ஆனால் இதையே கலைவாணர் திரையில் சொல்லும்போது ஜாலியாக கைத்தட்டி சிரித்து ரசிக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிற முற்போக்கு கருத்துக்கள் வந்து அவர் சொல்லும்போது
நல்லா ஏற்றுக்கிறாங்க மக்கள். அதனால் என்னை விட என்எஸ்கே அவர்கள் உயர்ந்தவர் அப்படின்னு என்எஸ் கலைவாணர் அவர்களுடைய சிறப்பை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். இப்படி பல சகாப்தங்களுக்கு சரித்திரம் போற்றும்படியான நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரராக என்எஸ்கே அவர்கள் திகழ்கிறாரு. என்எஸ்கே அவர்கள் மறைந்தது எப்போ அப்படின்னா 1957ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் மறைந்தார். அதாவது தன்னுடைய 49வது வயதில், இளம் வயதிலேயே. அதாவது 49ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு சராசரி ஆயுள் 80. இவர் 49லே இறந்துருக்கிறாரு. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கும் அவர் உயிரோடு இருந்தால் பல புரட்சிகரமான கருத்துக்களை இன்னும் கூறியிருப்பார். சினிமாங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம். சினிமாவை வைத்து பணம் மட்டும்தான் சம்பாதிக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. சினிமாவை வைத்து தான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, இப்படி எல்லாருமே சினிமாவை வைத்து தான் தமிழக மக்கள் மனதில் இடம் பிடித்து ஒரு ஆளுமையாக திகழ்ந்தார்கள். தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆரோ அதே மாதிரி ஆந்திராவில் அங்கே இருக்கிற இவர் என்டி ராமாராவ் வந்து எம்ஜிஆரை பின்பற்றி ஆந்திராவில் முதலமைச்சர் ஆனார். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ என்எஸ்கே அவர்கள் புகழை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவரது நினைவாக சென்னையில் இருக்கிற அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் அப்படின்னு நீங்கள் அந்த பேரை சூட்டிக்கிறாங்க. நீங்கள் வந்து சேப்பாக்கம் போனீங்கன்னா சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் கலைவாணர் அரங்கம் அவருடைய நினைவை தாங்கி இருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் பல கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறாரு என்எஸ் கலைவாணரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை தூக்கி விட்டுருக்கிறாரு. நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர் இவர் மாதிரி யாருமே இல்லை. கருத்துக்களை வழங்குவதில் மட்டும் இவர் வள்ளலாக இருந்து விடவில்லை. தமது வாழ்க்கையிலும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கிய ஒரு அற்புதமான மனிதர் தான் என்எஸ்கே. உண்மையை சொல்லணும்னா என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து நகைச்சுவை நடிகர் என்ற வட்டத்தில் அடைக்கக்கூடாது. சிரிப்பு மொழியில் சீர்திருத்த விதிகளை தூவிய மாபெரும் சிந்தனையாளர் என்எஸ்கே. காலங்கள் மாறினாலும் திரைப்படத்துறையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் என்எஸ் கலைவாணர் என்எஸ்கே அவர்களுடைய புகழை பல நூற்றாண்டுகள் பேசும். அவருடைய புகழ் சாகா வரம் பெற்ற புகழாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என்எஸ்கே அவர்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு டைமு மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது அந்த டைமில் அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு தொழிலாளி என்னுடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குது ஐயான்னு சொன்ன உடனே வறுமையில், அதாவது ஃபஸ்ட்டு சினிமாவில் வறுமையில் நாடகத்தில் நடித்து சினிமாவில் புகழ் பெற்று பெரிய நடிகர் ஆகிட்டார். ஆனால் அந்த தன்னுடைய செல்வத்தின் பயன் ஈதல் என்பதை நன்கு அறிந்து கேட்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிறாரு. அப்போ கடைசி காலத்தில் மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது அப்போ தன்னுடைய வீட்டில் தொழிலாளியாக இருந்த ஒருத்தர் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணங்கும் போது கடைசியாக அவர் வீட்டில் இருந்த அந்த வெள்ளி பூஜா, அந்த டம்ளர் இதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்து, இதை போய் நீ இதை என்கிட்ட பணம் இல்லை, இந்த வெள்ளி டம்ளர் பூஜாவெல்லாம் வச்சு இதை வச்சு நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி தன்னுடைய கர்ணன் மாதிரி இல்லை என்று சொல்லாதவர், தன்னை நாடி வந்தவர்களுக்கு உதவியை செஞ்சிருக்கிறாரு வள்ளலாக திகழ்ந்த என்எஸ்கே அவர்கள். இப்போ என்எஸ்கே அவர்களை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் வாசிப்பை நேசிக்காத காரணத்தினால நான் வீடியோவாக அந்த தகவலை பதிவு செய்கிறேன். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு படிக்கிற ஹேபிட் இல்லாதனால இந்த தகவலை இன்றைய இளைஞர்கள் இன்றைய சமூகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். இப்போ என்எஸ்கே அதனுடைய விரிவாக்கம் என்னென்னா, நாகர்கோயில் சுடலையாண்டி கிருஷ்ணன் என்பதன் சுருக்கம் தான் என்எஸ்கே. நாகர்கோயிலில் ஒழுகினச்சேரியில் பிறந்தவர். வறுமையால் 4வது மட்டும்தான் படித்தார். அதனால் படிப்பை நிறுத்திட்டு காலையில் வந்து டென்னிஸ் பந்து போடுற வேலையை செஞ்சார். பகலில் மளிகை கடை வேலையில் செஞ்சார். இரவில் வந்து நாடக கொட்டகையில் வந்து கடலை மிட்டாய், முறுக்கு, சோடா இதெல்லாம் விற்று தன்னுடைய திறமையை மேம்படுத்திக்கிட்டார். நாடக மேடை அவரை ஈர்த்ததால்
அவருடைய ஆர்வத்தை அறிந்த அவருடைய தந்தை என்எஸ்கே அவர்களுடைய தந்தை சுடலையாண்டி அவர்கள் அவரை வந்து ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி நாடக கம்பெனியில் அவர் சேர்த்து விட்டார். பல நாடக கம்பெனிகளில் பணியாற்றினார் என்எஸ்கே. நாடகத்தில் வில்லுப்பாட்டு போன்ற பல நாட்டுப்புற இசைகளை வந்து சோதனைகளை கொண்டு வந்து அதை திரைப்படத்தில் புகுத்தினார். பல நாடகங்களை எழுதி இயக்கினார். திரையுலகில் கொடிக்கட்டி பறந்த போதும் நாடக கலைஞர்களுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறார். யார்? என்எஸ்கே அவர்கள். ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்காமல் திரைப்படத்துறையில் அவர் இருந்தாலும் தொடர்ந்து நாடகங்களை நடிச்சுக்கிட்டு நாடக கலைஞர்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிறாரு. மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவே பல முறை நாடகம் போட்டிருக்கிறாரு. இவரது திரையுலக வாழ்வை தொடங்கி வைத்த திரைப்படம் சதிலீலாவதி. ஆனால் முதல்ல வெளிவந்த திரைப்படம் மேனகா. முதல் படத்திலே தனக்கென காட்சிகளை எழுதி நகைச்சுவைக்கு என்று தனி ட்ராக்கை கொண்டு வந்த முதல் படைப்பாளி என்எஸ்கே. அது மட்டுமல்ல, நடிகை பத்மினி, உடுமலை நாராயணகவி போன்ற சாதனையாளர்களை அறிமுகப்படுத்தியது இவர் தான். அதே மாதிரி நடிகர் பாலையாவை பாராட்டி அந்த காலத்திலேயே ஒரு விலை உயர்ந்த காரை பரிசாக கொடுத்திருக்கிறாரு. மேலும் காந்தியடிகள் மீது, அதாவது மகாத்மா காந்தி மீது அதிக பற்று கொண்டவர், அவருடைய தீவிர பக்தர். எனவே மகாத்மா காந்தி அவர்கள் நினைவை போற்றும் வகையில் தனது சொந்த ஊரான நாகர்கோயிலில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு நினைவு தூணை ஏற்படுத்தினார் தன்னுடைய சொந்த செலவில். அதே மாதிரி சார்லி சாப்ளின், தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் அப்படின்னு என்எஸ்கே அவர்களை போற்றும்போது, சார்லி சாப்ளின்னா 1000 துண்டாக போட்டாலும் அதில் நான் ஒரு துண்டுக்கு கூட ஈடாக மாட்டேன்னு தன்னடக்கத்தோடு கூறினார். என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து நான் படிக்கும்போது, அதாவது 1998ஆம் ஆண்டில் நான் 10th படித்தேன். 96ல் நான் 8வது படிக்கும்போது அவருடைய பாடத்தை, என்எஸ்கே அவர்களுடைய பாடத்தை பள்ளி பாடப்புத்தகத்தில் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் அப்போ படிக்கும்போது ஏதோ பாடம் புரியல. பிற்காலத்தில் படிக்கும்போது, அதாவது பள்ளி பாடம்னு வச்சு படிக்கும்போது அது நமக்கு கசப்பான ஒரு இதாக இருந்தது. ஐயோ பாடம், அந்த இதில் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியாத ஒரு மனநிலையில் படித்தோம். ஆனால் இன்றைக்கி படிக்கும்போது தோண்ட வர்ற அந்த சுரங்கத்தில் வர தங்கம் மாதிரி என்எஸ்கே அவர்களுடைய தகவல் தோண்ட நிறைய புது தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. வறுமையாக பிறந்திருந்தாலும், அதாவது நம்ம வறுமையாக இருந்து வாழ்க்கையை அப்படியே விதிதான்னு சொல்லி முடிச்சிக்காமல் வறுமையிலும் திறமையை வளர்த்து ஒரு சகாப்தத்தை சரித்திரத்தை படைத்தார் என்எஸ்கே. அப்புறம் பார்த்தோம்னா கிந்தனார் காலாட்சேபம் அப்படின்னு சொல்லி நாடகங்களில் நடித்து அந்த கிந்தனார் காலாட்சேபத்தில் வந்து நிறைய புரட்சிகரமான கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறார். தமிழ் சினிமா வரலாற்றில் நகைச்சுவை பாடல் வழியாக அமைத்தார். தன்னுடைய சொந்த குரலில் பாடியிருக்கிறாரு. தானே எழுதி பாடி படங்களை இயக்கியிருக்கிறார். அதனால் நிறைய அவருடைய சாதனைகள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மிக குறுகிய காலத்தில் 150 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. சென்னையில் 1947ஆம் ஆண்டு சென்னை திருவல்லிக்கேணி அந்த இடத்துல நடராஜா கல்விக் கழகம் சார்பில் இவருக்கு வந்து கலைவாணர் பட்டம் கொடுக்கப்பட்டது. கலைவாணருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு ஆழ்ந்த நட்பு இருந்தது. 2 பேருமே வந்து ஒரு மானசீகமாக எம்ஜிஆருக்கு குருநாதராக என்எஸ்கே அவர்கள் திகழ்ந்தார். நகைச்சுவையில் புரட்சியை ஏற்படுத்தி மறுமலர்ச்சியை, மகிழ்ச்சியை உண்டாக்கிய என்எஸ்கே அவர்களுடைய புகழ் இந்த மண் மலை இருக்கிற வரைக்கும் இருக்கும். சிரிப்பு தான் ஒரு மனிதனுக்கு சிறப்பு என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.